Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ரயில்வே துறையில இருந்து குரூப் டி கான 2025 கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எவ்வளவு வேகன்சி அதோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. வாங்க நம்ம பார்க்கலாம். இதுல என்னன்னா பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்டான டேட்ஸ், எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆன்லைன்ல ஓபன் ஆக போகுது, அப்படி ஆன்லைன் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற முக்கியமான டேட்டு, அதே மாதிரி இதோட சேலரி, இதோட குவாலிஃபிகேஷன், இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு முக்கியமான டேட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து ஜனவரி 23 வரப்போகுது நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயிலு. அதில் ஆன்லைனில் ஓப்பன் ஆகிடும். 23 நமக்கு 1 மந்த் டைம் கொடுப்பாங்க ஆன்லைன் அப்ளை பண்ணக்கூடியது. 22 பிப்ரவரி வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அதில் லாஸ்ட் பேமெண்ட் டேட்டுமே அந்த 23 பிப்ரவரி வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது இருக்குது 1 மந்த் நமக்கு எப்பயுமே இருக்கும் ஆன்லைன் அப்ளை பண்ணக்கூடிய டேட். அதுதான் இது முக்கியமானது. அடுத்து இதோட அட்மிட் கார்டு எப்போ வரும் அதெல்லாமே அடுத்து அப்டேட் பண்ணுவாங்க ஃபைனலாக. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு முக்கியமானது நமக்கு இதோட ஃபீஸ் எப்படி இருக்கும், அப்ளிகேஷனுடைய ஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாக இருக்கீங்க, இல்லை ஓபிசி இடபிள்யூசி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்கள் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 400 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எப்போ ஒரு தடவை ஃபஸ்ட்டு சிபிடி இதில் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா, எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். ஓகேவா? உங்களுக்கு அட்டன் பண்ணிட்டனால உங்களுக்கான 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து ரீஃபண்டபிள் உள்ளது தான். ஓகேவா? அடுத்து எஸ்சி எஸ்டி மற்ற ஃபீமேல்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் 250 ஃபீஸாக இருக்கும். இவங்களுக்கு 250 அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அட்டன் பண்ணணும், எக்ஸாமுக்கு போய் அட்டன் பண்ணிடணும் நீங்கள். ஓகே, இதில் எல்லாம் இருக்க பேமெண்ட் எப்படி ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நெட் பேங்கிங், யூபிஐ இந்த மாதிரி மூலியமாக தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். காசு பே பண்ணுற மெத்தேடு நீங்கள் எது மூலியமாக பண்ணீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் காசு. ஓகேவா? எந்த அக்கௌண்ட்லேருந்து பண்ணீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ரீஃபண்ட் ஆகும் அமௌண்ட்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வேகன்சி. இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்குறது வந்து 32,000 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. ரஃபாக தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் கூட தான் 50,000 வரலாம், 60,000 எவ்வளோ வேணாலும் வரலாம். எவ்வளோ நமக்கு தெரியல. ஏன்னா 2019 பார்க்குற போது கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 1 or 2 years அப்புறம் பார்க்கும்போது இன்க்ரீஸாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் கம்மியாக இருந்துச்சு. அடுத்து அந்த டைம் பீரியடில் பார்க்கும்போது இன்க்ரீஸாக வந்துருந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எதிர்பார்க்கலாம். நிறையா வர்றது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு 32,000 சொல்லியிருக்காங்க. நம்ம அஃபிஷியலாக 23 நோட்டிஃபிகேஷன்லையும் தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த நெக்ஸ்ட்டு இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து 90 மினிட் டைம் கொடுப்பாங்க. சயின்ஸு 25 கொஷின் இருக்கும், மேக்ஸ் 25 இருக்கும், ஜென்ரல் ரீசனிங்ஸ் ஓகேவா 30, அதுவே ஜிகே கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே சேர்த்து ஒரு 20 கொஸ்டின் வரும். மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுதான் உங்களுக்கு இதில் 100 கொஸ்டின் இருக்கும். 90 மினிட்ல நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் வந்து 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக இந்த இதை நான் சொல்கிறது. இது பேசிக்காக எல்லாம் தெரியக்கூடியதான். இது வந்து ஒரு கேள்வி கொடுத்து அதில் 4 ஏபிசின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரியாக இருக்கும். அதில் தான் நம்ம எதில் 4ல் 1 ஆன்சரை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதான் இங்கே அடுத்ததோட கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். இந்த 2ல் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இப்போ வர்ற இதுகளெல்லாம் தமிழ்லேயே இருக்குது. நீங்கள் தமிழ்லேயே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு நார்மலாக சில போஸ்டிங் டீட்டெயில்ஸ்லாம் எதிர்பார்ப்பாங்க, எந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. அதுக்கு வர சில எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க் ஷாப் அசிஸ்டன்ட்ஸு இந்த மாதிரி இருக்கும். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிங்க, டிப்ளமா ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் இந்த வேகன்சி போஸ்டிங் எல்லாமே வரும். இதில் கொஞ்சம் கொடுத்துருவாங்க, இன்னும் நிறையா இது வரும். ஓகேவா? மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இதில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வரும். சிக்னல், டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் வரும். இங்கே நீங்கள் பார்க்கும்போது 10th லெவல் தான். இப்போ குரூப் டின்றது 10th லெவலில் உள்ளது தான். இங்கே 10th அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருப்பாங்க, அப்ரெண்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்தவங்க எல்லாருக்குமே இதில் அப்ளை பண்ண முடியும். இதோட ஏஜ் லிமிட் 16லேருந்து 36 வரைக்கும் இருக்கும். இது ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது மெயினானது தெரிஞ்சுக்க. இதெல்லாம் நார்மலாக நமக்கு தெரியக்கூடிய சில போஸ்ட்டு, என்னென்ன போஸ்ட்லாம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது பேசிக்கானதான். நெக்ஸ்ட்டு இதோடைய சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லெவல் 1ல் இருக்கும், 7th சிபியில் இருக்கும். இது வந்து 18,000.
இனிஷியலாக இருக்கும். அதர் அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் வரும். குறைஞ்சது ஒரு 25 கிட்ட நீங்கள் கையில் வர்ற மாதிரி இருக்கும். மந்த்லி மினிமம் 25 to 30 கிட்ட வரும். ஓகே, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறாங்க. சிபிடி எக்ஸாம் எழுதுவோம், தியரி எழுதுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, அதோடது டீட்டெயில் பேக்கில் வருது. நம்ம அதை அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல். இதுதான் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ். இதுதான் இப்போ பிஐடி இருக்கு இல்லையா, அந்த இதுக்கானது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்ன அப்படின்னு. இப்போ ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் மேல் தனி ஃபீமேல் தனியாக கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் மேலுக்கு பார்க்கும்போது 35 கிலோ வெயிட்டை நீங்கள் தூக்கிட்டு ரன் பண்ணணும், அதாவது ஓடணும். 100 மீட்டர் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டைம் வந்து 2 minutes கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 1000 மீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணணும். 4 minute 15 செகண்டில் நீங்கள் ரீச் பண்ணணும். இது எல்லாம் ஒரே சான்ஸ் தான். ஓகேவா, இது மேல். அதே மாதிரி ஃபீமேலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே 35 கிலோ, இங்கே வந்து 20 கிலோ கேஜி எடுத்துகிட்டு போகணும். 100 மீட்டர் தான், அதே 2 minutes தான். அதே 1000 மீட்டரு 5 minutes 40 seconds இங்கே ரன் பண்ணணும். இவங்களுக்கும் ஒரே சான்ஸ் தான். ஓகேவா, இந்த இதெல்லாம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடியது. இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். நெக்ஸ்ட்டு இது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு சில டவுட்ஸ் வந்துச்சுன்னா இந்த இதில் நீங்கள் போயிட்டு அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் போயிருங்க. இதில் போயிட்டு நீங்கள் இதோடது வரக்கூடியது வந்து இங்கே வரக்கூடியது வந்து ஜென் நம்பர் 08/2024 இதுதான் வரும். ஓகேவா, இதுதான் வரும். இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் போயிட்டு அப்ளை பண்ணக்கூடியது தான். ஆன்லைனில் போனீங்கன்னா நம்ம ஃபார்ம் ஃபில் ஆகும், நம்மளோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸில் ஓப்பன் ஆகும். பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் கேட்டகரி வைஸ் ஒவ்வொன்றா நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபோட்டோ, சிக்னேச்சரு, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அட்டஸ்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து இதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் இதை அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸர். ஓகே, நீங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலைன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீ டைம் கம்மியாக தான் இருக்குது. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஏப்ரல் அல்லது மே இதில் நமக்கு எக்ஸாம் வர்ற மாதிரி இருக்கும். இந்த இது ஓகேவா, இந்த குரூப் டிக்குள்ளது எக்ஸாமு. அப்போ உங்களுக்கு டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் மறந்துடாமல் இது எக்ஸாம் கண்டிப்பாக நான் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ இருந்தே மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. மிஸ் பண்ணாதீங்க. டைம் வந்து போய்கிட்டே இருக்கும். அதுக்கான டைம் நீங்கள் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. விடாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணிட முடியும். ஓகேவா, இந்த இனி நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். சிறப்பாக பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.